எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான பலகாரம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, அதுவும் சத்தானது தான். நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு தான் ஒரு அருமையான பலகாரம் செய்ய போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ஜலிச்சுக்கலாம். அளவுக்கு ஏதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரே அளவாக தலை வெட்டி எடுத்துக்கோங்க. இப்படி பாருங்கள், இந்த கப்பில் 2 கப்பு மாவு எடுத்துக்க போகிறேன். இது ஜலிச்சுக்கலாம். இந்த ஜல்லடையில் ஜலிக்கும் போது மாவு வெளியே போகாமல் நம்ம எந்த பாத்திரத்தில் தட்டில் ஜலிச்சா கூட அது ஒரு கிண்ணத்தில் ஜலிச்சா கூட கரெக்டாக இருக்கும், வெளியெல்லாம் போகாது. 2 கப்பு கோதுமை மாவு இதையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். 2 கப்பு கோதுமை மாவு ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ரவை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. 4 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். நாலு ஸ்பூன் ரவை. காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், சீரகம் ஒரு அரை ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம். இதை நல்லா அப்படி நசுக்கிட்டு போட்டுக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நம்ம சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடு பண்ணி எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கலந்து விட்டுருங்க. சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் ஸ்பூனில் கலந்துருங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கையில் மாவு பிசைஞ்சிடுங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்படி கையில் எடுத்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படி உடைச்சா அப்படி உடையணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சிக்கலாம். இது சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசையணும். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது. இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ கை வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இறங்குது. ஆனால் ரவை நல்லா ஊறி வரும்போது இன்னும் கெட்டியாக வந்துடும். இப்போ அப்படியே ஒரு துணியோ இல்லை தட்டோ போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், மாவே கொஞ்சம் நல்லா எப்படி மெத்துன்னு இருக்குது. இப்போ நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு தட்டு வடைக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி 2ஆக பிரிச்சுக்குங்க. நல்லா ஒரு முறை இப்படி மாவு பிசைஞ்சுங்க. இந்த மாதிரி இது மாவுலாம் போட்டு தேய்க்கணும்னு இல்லை, லைட்டாக நம்ம எண்ணெய் இப்படி தேய்ச்சி விட்டால் போதும். இதை நம்ம ஃபுல்லாக பெருசாக தேய்ச்சிட்டு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணுறதுனால எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக தேய்ச்சிடுங்க. மெலிஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு கப்பு இப்போல்லாம் கட் பண்ணுறதுக்கே நிறையா வந்துடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி லைட்டாக சும்மா அப்படி எண்ணெயில் அந்த ஓரம் மட்டும் இப்படி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா போதும், அழகாக கட் ஆகிடும். இப்போ இந்த மாவு சைடில் இப்படி எடுத்துருங்க. அழகாக அப்படி வந்துடும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க. எல்லாம் ஈஸியாக இருக்கும். நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கரண்டி எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் ஓட்டை போட்டுருங்க. எதுக்குன்னா பூரி மாதிரி எழும்பிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி போட்டுருது. கட் பண்ணுறதுக்கு முன்னே போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸி. கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போகிறத விட இந்த மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தட்டில் இந்த மாதிரி போட்டுட்டு ரெடியாக வச்சிங்கன்னா நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு டக்கு டக்குன்னு எடுக்க ஈஸியாக இருக்கும். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. ரொம்ப எண்ணெய் கொதிக்கிற மாதிரி காயக்கூடாது. போட்டவுடனே இந்த மாதிரி பப்புள்ஸ் மாதிரி வந்தால் போதும். அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு வேகிறதுக்கு. இது கோதுமை மாவுன்றதுனால கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்குங்க. கலர் ஒரே மாதிரி இருக்கும். கோதுமை மாவுன்றதுனால நமக்கு வெந்துதா இல்லையானே தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கோதுமை மாவில் நீங்கள் தட்டு வடை செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம அந்த பாருங்கள், அந்த ஃபோக்கஸ் கரண்டியில் இது பண்ணி கூட இந்த மாதிரி எழும்புது. அதனால் கொஞ்சம் நல்லா ஓட்டை வர மாதிரி நல்லா போட்டுக்கிட்டிங்கன்னா எழும்பாமல் பூரி மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும் தட்டு வடை. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறி வரணும் நல்லா. அப்போ தான் நல்லா முறுமுறு நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா மாவும் தட்டு வடை செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான கோதுமை மாவில் தான் செய்கிறோம். நிறைய வகை தட்டு வடை செய்யலாம். ஏற்கனவே நம்ம அரிசி மாவில் போட்டுக்கிறோம்.
அதுவும் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது வேணும்னா கூட ஒருத்தர் குலோப் ஜாம் கேட்டிருக்காங்க பூ, அதை செஞ்சு காமிக்கணும். அம்மா எனக்கு குலோப் ஜாம் போடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். அது வேணால் கூட லிங்க்கு கொடுக்குறேன். இன்னும் நிறையா வகையில் செய்யலாம். ரவையில் செய்யலாம், பால் பவுடரில் செய்யலாம், மைதாவில் செய்யலாம், பால் கோவாவில் செய்யலாம். அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் அந்த லிங்க்கும் வந்து கொடுத்துருப்பா. குலோப் ஜாம் நானும் அப்பா செஞ்சு பார்த்து எங்களுக்கு கல்யாண நாளுக்கு அது வந்து அந்த வீடியோ லிங்க்கு கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க. அளவெல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்போம். பால் பவுடரில் ஈஸியாக செய்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் அதை பண்ணி காமிக்கிறேன். தட்டு வடை இதே மாதிரி இருக்கிற மாவு செஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கடாயெல்லாம் எவ்வளோ லிட்டருன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்களா? நம்ம கடைக்கு போவோங்க, எனக்கு இந்த சைஸ் பிடிக்குதா அதை வாங்கிடுவேன். இப்போ தான் நான் ஒவ்வொரு கடாயாக வந்து பார்த்து உங்களுக்கு எத்தனை லிட்டருன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம வந்து இந்த லிட்டரு கணக்கு, கிலோ கணக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி பார்த்து வாங்கினதும் கிடையாது. கடையில் போய் அவங்களா கேட்பாங்க எத்தனை லிட்டரு வேணும்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி ஓகே, இவ்வளோ பெருசு இருந்தால் போதும், இது எத்தனை லிட்டரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த கடாய் வந்து 4 லிட்டரு. இது கருப்பு கலரில் வாங்கினது வந்து 4 லிட்டரு. இது டிமார்ட்டில் வாங்கினேன் நான். இந்த கடாய் வந்து புடி வச்சு நல்லாயிருக்கும். பிரியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்கினது. பிரியா வந்து அது எடுத்துன்னு போயிடுச்சா, அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும். இது வந்து இந்த கடாய் எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மட்டன் சிக்கன்லாம் வறுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ தான் இது பண்ணாலும் அடி பிடிக்காத நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த கடாய் வாங்கினேன். இது வந்து 3.25 லிட்டருங்க இது. ஆனால் இது பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு சைஸ் அந்த மாதிரி தெரியுது. ஆனால் இது 4 லிட்டரு, இது 3.25. இது வந்து லிட்டரெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கடையில் போனேன், இந்த சைஸ் வந்து வேணும் அப்படின்றதுனால நமக்கு தெரியும் இல்லையா, 1 கிலோ செய்வோம் 3/4 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா, அது மாதிரி வாங்கினேன். எவ்வளோ இது 3 லிட்டரா? ஏன்னா இவங்க தான் வராங்க கூட வாங்கிறதுக்கு. நம்ம அதனால் வந்து அதுக்கு முக்கியத்துவம்லாம் கொடுக்குறதில்ல. இவ்வளோ சைஸ் வேணும்டா அப்படின்னுவேன். பிரியா இந்த மாதிரி வேணுமான்னுவேன். அவங்க வந்து வாங்கி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். நீங்கள் யூஸ் பண்ணுற கடாயெல்லாம் என்னென்ன லிட்டருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பையனுடைய சேனல்லையும் கேட்டிருந்தீங்களா, என் சேனல்லையும் கேட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த கமெண்ட்டெல்லாம் வந்து பையன் படிப்பாங்க, பிரியா இருந்தால் படிக்கும். நான் வந்து நமக்கு வேலை கரெக்டாக இருந்ததுனால அது கிட்டவே போகிறதில்ல. நீங்களே கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணி இப்போ வந்து ரிப்ளையும் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம நேராக பேசுகிறதுனால சொல்லிக்கலாம் அப்படின்னு. அதனால தான் சொன்னேன். இது வந்து 2 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கும். இது இந்த சைஸ் வேணும், இந்த சைஸ் வேணும், இது தான் நான் வாங்குவேன். இவங்க தான் பசங்க பார்த்து வாங்குவாங்க. நான் சொன்ன அதெல்லாம் வந்து 4 லிட்ரு 3.25 அந்த மாதிரி தான். நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. எண்ணெயும் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இருக்கிறத கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுதான் கடைசி மாவு. ஒரு 3 டைம் தான் வந்திருக்கு போலமா, அளவாக செஞ்சுருக்கீங்களா? இப்போது நம்ம 1 கிலோ போட்டேன், 1 கிலோலாம் போட்டோன்னு வச்சுக்கோ, நிறையா செய்யணும். இப்போ குழந்தைங்க சாயங்காலம் வராங்க, எப்படியும் கடைக்கு போனோம் கேட்பாங்க ஏதாவதுன்னா, டக்குன்னு 1 கப்பு போட்டோமா இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு வச்சுட்டா அழகாக வந்தவுடனே சாப்பிட்டுக்காங்க. அம்மா ஏதோ நல்லா செஞ்சு வச்சுருக்குறாங்க வித்தியாசமாக அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கூட பண்ணிக்கலாம் நம்ம செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா. ஏன்னா நீங்கள் அரிசி மாவுலேயே பழக்கம் பண்ணிவிட்டு நம்ம பசங்களுக்கெல்லாம் பின்னாடி வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய கஷ்டம். நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சுக்குங்க. ஒவ்வொரு விதமாக நம்ம செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, வீட்டில் வந்து கொடுக்கும்போது இன்னும் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து வீட்டுங்களில் பார்த்திங்கன்னா தட்டு வடைலாம் என்னன்னே தெரியாது, சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அது வந்து நம்ம இப்போத்துலேருந்தே கொஞ்சம் சாப்பிட்ற பழக்கத்துலேருந்தே இந்த மாதிரி கோதுமை மாவில் மைதா மாவு சாப்பிட்லன்னா கூட எதாவது செய்ய வேண்டி போகிறோம், மைதா மாவில் செஞ்சு தான் ஆகணும். ராகி மாவில் சோளம், கம்பு இந்த மாதிரிலாம் வந்து நிறையா செய்யலாம். நான் இந்த முறை 1 கிலோ கம்பு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கம்பு வடை செய்யணும். பிரியாவுக்கு வந்து கம்பு வடை வேணால் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு நாளைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து அது தேவைப்படுன்றதுனால காரமாக எப்படி செய்கிறது, ஸ்வீட்டாக எப்படி செய்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி வந்து கோதுமை மாவில் தட்டு வடை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா மொறுன்னு கையில் அப்படி பண்ணும் போதே எப்படி ஆகுது பாருங்கள். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கல் மாதிரி கெட்டியெல்லாம் இருக்காது. நல்லா அவ்வளோ மொறுமொறுப்பாக ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் கோதுமை மாவு வச்சு தட்டு வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.